ஹலோ கைஸ், வெல்கம் டு மேன் மிஷன்ஸ் வீடியோஸ். நீங்கள் எப்படி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, நியான் ட்ரையாங்கில் வச்சு டிஸ்பிளே தெரியுற மாதிரி இமேஜ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். கூட ஒரு வில்லைக்கான இருக்கும், அதையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டு கிடைக்கும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ டிஸ்பிளே தெரியுற இந்த இமேஜை பிக்சார்ட்ன்ற அப்ளிகேஷன் மூலிமா ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாக் இமேஜஸோட லிங்க்கையும் பிக்சார்ட் அப்ளிகேஷனோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு ரைட் சைட்லேயே ஆட் ஃபோட்டோன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு அந்த இமேஜ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். என்லார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லெவலில் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த லெவலில் நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் எரேசர் பட்டன் இருக்கும். அந்த எரேசர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கு அவுட் சைடில் இருக்க எல்லா ஏரியாவும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், அதாவது எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டூல்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி இதுக்கான பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன் நான். கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அப்படி வச்சுருக்கேன். கிளாரிட்டி கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். இதில் நான் சேச்சுரேஷன், ஹியூ அண்டு டெம்பரேச்சர் 3 நான் தொட போகிறதே கிடையாது. ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் தான் நெக்ஸ்ட்டு. ஹைலைட்ஸ் இப்போ ஹைலைட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அடுத்து ஷேடோஸ் கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இதில் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டூல்ஸில் நம்மளுக்கு ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்வேல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். அது ஒன்று கிளாக் வைஸ், ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ், அந்த மாதிரி தான். இப்போ நம்ம அந்த ஸ்வேல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்பில் சைஸ் மட்டும் நம்ம ஒரு 30 பக்கம் வச்சுக்கலாம். பவர் ஃபுல்லாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிளோட 2 சைடு எட்ஜில் நான் இந்த டிசைன் அப்ளை பண்ண போகிறேன். நம்மளுக்கு இப்படி கொஞ்சம் வச்சு டச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்வெல் ஆகும். அதே போல் இந்த ஸ்வெல்லுக்கும் நான் அப்படியே சைஸ் 30, பவர் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இப்போ இங்கே கொஞ்சம் ஜிக்ஸாக்காக போட ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாஸ்க்கு தான். மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இதிலே இருக்கும். அந்த மாஸ்கில் லைட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் L5ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அது டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹியூ ஆப்ஷன் மட்டும் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எரேசர் பட்டன் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி இப்போ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறீங்களோ அந்த மாஸ்க்கு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஷர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துலலாம் எனக்கு வேணாம், அதனால் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு இங்கே டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் ஹேஷ்டேக் மை ஸ்டைல்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டு மாண்டான்னு சொல்லி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டோட கலர் ஒயிட்டு தான். ஸ்ட்ரோக் மட்டும் நம்ம பிங்க் கலரில் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் ஒப்பாசிட்டி 100. ஷேடோஸும் கலரில் கொடுத்துக்கலாம். நம்ம அதுவும் பிங்க் கலரில் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ எடிட் பண்ணி முடித்தாச்சு. இந்த இமேஜ் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லெஃப்ட் சைடுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு ஏரோ பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சேவ் அண்ட் ஷேர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். சேவ் பட்டன் கொடுத்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் கேலரியில் சேவ் ஆகிடும்.
நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்புறம் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் இன் another வீடியோ. பை பாய்.